கொஞ்சம் தண்ணி ஓடி இருக்கு. புயல் அப்படியே தொடர்ந்து அடிக்க போது சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க இந்த வீடியோவில் வர எல்லா மக்களும் அந்த கடற்கரை எல்லாரும் இருக்கு, வெள்ளம் வாழை இருக்கு, ஜாலை இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட நாளைய பிறகு நானும் கயனும் பிச்சுமணியும் ஒரு சிறிய ஒரு காணொலி வல்லுவ சுழற்சியில் சந்திச்சிருக்கிறோம். இன்றைய ஒரு பயணம், முக்கியமான பயணம். நான் திடீர்னு பிச்சுமணி வீட்டை வந்தபடியா இவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் எவ்வளோ தூரம் வரும்? அதில் இருந்து 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டரில் ஒரு ஊர், முக்கியமான ஊர், அதாவது காரநகர். பொன்னாலை காரநகர் எல்லாம் எல்லாரும் அறிஞ்சிருப்பியல், வந்திருப்பியல். ஒரு அழகான இடம். காரநகர் பீச்சுக்கு போகிற பாதையில் எல்லாம் அப்படியே பார்த்துருப்பியல். ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னா கயனை சொல்லுவேன். ஏன்னா இப்போ மழை காலம் தொடங்கிட்டுது. இப்போ கொஞ்சம் கடும் மழைகள் காரநகரில் கொஞ்சம் மழை பெஞ்சாலே சரியான வெள்ளம், பள்ளமான இடங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய குடிமனைகளுக்கு எல்லாம் வெள்ளங்கள் பூந்துடும். இப்போ நாங்கள் காரநகரை சுற்றி பார்க்க போகிறோம். அங்கங்கே வெள்ளங்கள் இருக்குது என்ன மாதிரின்றதை. இதால் 782 ரோட்டால் அப்படியே போய் அரசடி காண போய் இங்கே காரநகர் சிவன் கோயில் பக்கம் எல்லாம் பார்த்துக்கணும். அப்படியே 86 ரோட்லையும் களபூமி ஊரி இந்த ஏரியாக்களையும் குடிமனைகள், ரோடுகள், வீதிகள் எல்லாம் இங்கே வெள்ளம் இருக்குது. என்ன மாதிரியான நிலைமைன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் என்னென்னு சொன்னால் காரநகரில் அழகான இடங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சில காணொலிகள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னுக்கு பதிவு செய்திருக்கேன். களபூமியில் அந்த தொல்லியை சார்ந்த விஷயங்களை சேகரிச்சு ஐயாட்டி நம்ம பேட்டி எடுத்துருக்கிறோம். அது மாதிரி ஒரு ஊர் இருக்குது, ஃபுல்லாகவே பெண்கள் மீன் பிடிக்கிற இடமெல்லாம் இருக்குது. இப்படி பல காணொலிகளை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அந்த காரநகரில் ஒரு வருஷம் வெள்ளம் பாரது வளமை. அப்போ அந்த வெள்ள நிலையில் எப்படி இருக்கும் இந்த மழைக்கு? இப்போ ஒரு சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்தபடியா அந்த வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பயணிக்க சில இடங்கள்ல காட்சிப்படுத்த போறோம். இது மழை ஆரம்பம் தான். ஆரம்பம் தான் இருக்கு மழை. இப்போ என்ன புயல் வர போன்றா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாளே புயல் அப்படியே தொடர்ந்து அடிக்க போது சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இனி அப்படியே மார்கழியான இனி தை பொங்கல் வரைக்கும் மழை தான். இனி இப்போ ஆரம்ப கட்ட மழைக்கு இங்கே சரியான வெள்ளங்கள் அது வந்திருக்குன்னு சொன்னேன். அதான் பார்க்க வந்து நிற்கிறேன். வாங்கோ காணொலிகளை போ. காரநகர் வளைவுக்கு தாண்டி நின்று நாங்கள் இப்போ 2 பேரும் கதைச்சிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். காரநகர் பிரதான வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் முதல் போயிட்டு திருப்பி அப்படியே களமொழி பக்கம் போகிறோம். இங்கே மாவீர நாளுக்கெல்லாம் கொடியெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இதுவும் கரகாலத்துக்கு பூரா கட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது காரநகருடைய பிரதான வீதி. பெரிய பள்ளம், பிச்சுமணி நான் தான் போய்கொண்டிருந்தாங்க. பெரிய பள்ளம் ஒன்று விழுந்து ஓடு கிணறு தோண்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க இந்த வீதியால் வர எல்லா மக்களும் அந்த காரநகர் பிரதான வீதியில் குன்றும் குழியுமாக ஏராளமான தண்ணி வளமையாக நிற்கிறதானம். இப்போ இந்த வருஷம் நாங்கள் எதாச்சும் பிச்சுமணி விட்ட வந்த இடத்துல இப்போ இந்த வீதியால் அலுவலாக போய்கொண்டிருக்க அப்படி காட்சிப்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது. மோட்டர் சைக்கிள், சைக்கிள் விழுந்தொழும்பி தான் போக வேண்டியாகிறது. பெரிய சிரமப்பட்டு தான் மக்கள் பயணிக்கணும். இதில் வேலைக்கு போகிறார்கள், தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு போகிறார்கள். எல்லாருமே கடை எல்லாத்துக்கும் எல்லா இடம் தண்ணி நிற்கிது. இப்போ இன்றைக்கு மழை பெய்யலை. இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் இப்போ 4 மணி பிறகு நிற்கிறோம். மழை பெய்யலாம், நான் தண்ணி நிற்கிது. இன்னும் வளைந்தாங்க அவரோட மோடே இல்லை. அஞ்சில் போடுங்க வேறு. போவண்ணா பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நாங்களோட வேலையில் முடிச்சு கொண்டு இந்த பள்ளங்களுக்கு விட்டு தான் போயிடும். சரி நான் போவோம். அப்படி என்னென்னு சொன்னால் வீதின்ற இடது பக்கம் அப்படி ஒரு பெரிய ஒரு வயல்வெளி மாதிரி கிடக்கு. அங்கே வீடுகள் நினைக்கிறேன். அந்த வீடுகளுக்கே தண்ணிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மழை வந்தால் கடைக்குள்ளேயும் போகும் போடக்கண்ணே. ஓ இப்போ மழை பெஞ்சு 2 நாள் விட்ட இதுக்கெல்லாம் நிற்கலாம். ஓ கொஞ்சம் தண்ணி ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ மழை பெய்யாத நேரமே தண்ணி இவ்வளோ நிற்கிதுண்டா. மழை பெய்தோன்றிருக்க இவ்வளோ நிற்கும். நேற்று முந்தாத்தெல்லாம் தண்ணி இன்னும் கூட நின்றுருக்கு.
ஓ உண்மைதான் போட்டு தான் ஓடணும் இதால் நாவலடிக்கணி வீதி இது அடுத்த வெள்ளம் ஆ வெள்ளத்துக்கு கிடங்கு கிடக்கணும் தெரியாது இந்த இது போங்க விளிம்போட நிற்கிது இந்த ரோடு எங்க காண போகுது இப்படியே இது 82 ரோடு இப்படியே போய் அங்கே ஜெட்டி அடிக்கு போகலாம் அந்த ஊர்காவத்தில் அந்த அது காண போகுது அதுக்கு போகலாம் அது வரைக்கும் போகலாம் அதில் போய் அப்படியே சுற்றி அந்த பக்கத்தால் அந்த பக்கத்தால் வரலாமோ 86 ரோட்டால் வந்து வரலாம் கலந்தலைக்கு வரலாம் இப்போ நாங்கள் இந்த ரோட்லேயே இப்படி வெள்ளம் பார்க்குறோம் இந்த ஒழுங்கியல் இதுகளுக்கு இங்கே சைட்டுகளுக்கு உள்ள தரங்கினா இன்னும் கடும் இதாக இருக்கும் ஓ சிவன் கோயில் அந்த ஒழுங்கியல் அதுகளுக்குள்ளெல்லாம் காட்டு வெள்ளங்கள் முழங்காலுக்கு மேலே நிற்கிறது கட்டும் மலைகளுக்கு இதில் வெட்டி ஒரு கிடங்கு பேர் இல்லாத ரோட்டு இது பாருங்க சிவகாமி அம்பிகா கோயில் கோயில் சிவகாமி அம்மன் கோயிலுக்கு போகுது சிவகாமி அம்மன் கோயில் ஐயோ இதுக்கு போகலாம் அவங்க விஷயம் தெரியாம விட்டுட்டோம் போட பிச்சு மணி தான் ஓடுது கயன் தான் ஓடிக்கொண்டிருக்குது மோட்டர் பைக் ஐயோ இதுக்கு புதஞ்சிருவாங்க ஐயோ விட்டுறாது ஏன் சைலஞ்சருக்கு தண்ணி போட நின்றுங்க என்னடா நாங்கள் எதிர்பார்க்கல எவ்வளவு தண்ணி நிற்குமாண்டு இது என்ன குடியிருப்பு போகுது இது என்ன குடியிருப்பு தெரியல இந்த இடம் சிவகாமி அம்மன் கோயில் அடிக்கின்றான் சிவகாமி அம்மன் கோயில் இப்போ காரணம் பெரும்பாடங்கள்ல தண்ணி கூட பழமையா நிக்கிறது கூட நாங்கள் இப்போ வந்ததே மெயின் ரோட்டு உள்ள ஒழுங்கு ஏதாவது எழுதுறதுலாங்க இருக்கு விளையாட்டு அங்கால அந்த 86 ரோட்லையும் அங்கால அந்த ஊரி அந்த சைட்டுகள் அங்கால அந்த கடற்கரை சைட்டெல்லாம் கடும் கொள்ளாங்க அதில் தெரியுதான் கோயிலாகும் கஷ்டப்பட்டு தான் போகுது இந்த இடது பக்கத்தால் பூரா வீதி ஃபுல்லாக தண்ணி ஆகிடாது பாருங்கோ நாங்கள் இப்போ சிவகாமி அம்மன் கோயிலடி அந்த வீதிக்குள்ளே இறங்கி வந்து நிற்கிறோம் முதல் பிரதான வீதியில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்கெங்கே வெள்ளம் நிற்கன்னு தெரியாது ஆனால் பெரும்பாடங்களில் இந்த கார்னரில் மழை நல்லா மழை கூடினா மாறி காலத்தில் வெள்ளம் நிற்கிறது வளமை வேணாம் என்ற அவ்வளோத்துக்கு அந்த வீதிகள் புனரமைக்கப்படாமல் இருக்குது இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு பிரதான வீதியை காட்சிப்படுத்தி பார்த்துட்டு நானும் பிச்சுமணியும் ஒரு சிவகாமி அம்மன் கோயில் வீதிக்குள்ளே வந்த உடனே ஒரு நேசரி இருக்குது நேசரியோடு சேர்ந்து அப்படியே கோயிலுக்கு போகிற வீதியெல்லாம் அங்கே குளங்கள் எல்லாம் இருக்கிறோடையெல்லாம் தொடுத்து தண்ணி வந்து பலருடைய வீட்டுகளெல்லாம் வந்துட்டு தான் இவங்களை கண்ணுக்கு முன்னாலே பாருங்க 2-3 அக்காக்கள் தங்களோட பிள்ளைகளை நேசரியால் கூட்டிகிட்டு போயினோம் வெள்ளத்துக்குள்ளாலாம் சின்ன பிள்ளைகளை கொண்டு போயினோம் மோட்டர் பைக் வந்து இதுக்குள்ளால வரையில அது இப்போ நானும் பிச்சு மணியும் வந்து எப்படி உள்ளால போகிறது அந்த பக்கம் போகிறோன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அங்கே விட்டுட்டு நடந்து வந்து பிள்ளைகளை அப்படியே தூக்கி கொண்டு போயினோம் நிறைய காலமாக இதே நிலைமைன்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் ஒரு இதுவும் இல்லை இப்படியே கிடக்கு ஒவ்வொரு பருவமழைக்கும் இந்த மாதிரி வெள்ளம் நிற்கும் பாருங்க அதில் தான் சின்ன பிள்ளைகள் இந்த வெள்ளத்துக்குள்ளால போனால் என்ன செய்யும் வருத்தங்கள் அதில் வரக்கூடாது அது மாதிரி அப்படியே வீடுகளுக்குள்ளேயே வந்து நிற்கிதான் பெரும்பாலான வீடுகளுக்கு இஞ்சாலையெல்லாம் கன்னடத்தில் அந்த காக்கள் சொல்லிச்சினோம்
பெரிய ஒரு சிரமப்பட்டு தான் அவளுடைய அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. உங்களோட வீடு எங்க அப்ப? இந்த வீடு தான். அப்ப அதுக்கு வெள்ளமே வெள்ளம் தான் எல்லா இடமும் இருக்கு. வெள்ளம் வாழை இருக்கு, இந்தால இருக்கு. காரணம் எந்த ஊர்ல இப்ப இந்த ஊருக்கு என்னன்னு சொல்றீங்க? அம்மன் கோயிலடி. சிவகாமி அம்மன் கோயிலடி என்ன அந்த ஊருக்கு தெரியும் எல்லாரும். வேற வேற எந்தெந்த ஊர்ல இருக்கு? மதுரபுரம், எடப்பட்டு, அதுக்கு உங்க சிவன் கோயிலடி. காரணம் சிவன் கோயிலடி. அங்கேயும் வெள்ளம் தான். வெள்ளம் தான். இப்போ இது எத்தனை நாள் மலையில் எவ்வளோ வெள்ளம் வந்திருக்குது? இப்போ ஒரு 4-5 நாள் மழை. 4-5 கடைசியாக பெய்த மலையோட வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் மலையோட எப்படி வருது? இப்போ இதுகளுக்கு எத்தனை வீடுகளுக்கு அப்படி வெள்ளம் போயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? எல்லா வெள்ளத்து வீடுகள் போகுது. ஓ இது கோயில் இஞ்சால குளம் அதான் தண்ணி அப்படியே தொடக்கு. ஓ அதான் இப்போ நாங்கள் அந்த கோயிலடிக்க பார்த்துட்டு அங்கே போயில என்ன தண்ணி மூட்டை வைக்க எவ்வளோ ஆழம் பண்ண தெரியும். அப்போ விட்டுட்டு அடுத்த வீதி பக்கத்தால் வந்து திருப்பி பிரதான வீதியில் ஏறுறோம். என்னை விட கயனு பிச்சுமணி தான் இந்த ஊர் வடிவாக பழக்கப்பட்டது. இப்போ நாங்கள் களபூமி வீதிக்குள்ளே போய்க்கணும். இது களபூமி வீதி தானே? இதுவும் ஜெட்டி அடி தான் போகுது தொங்கல். களபூமி என்றது இடையில கிடக்கிற இடம். இன்றைய காலநிலையை பார்த்தா என்னென்னு சொன்னால் ஒரு மப்பும் மந்தாரத்தோடய போய்கொண்டிருக்குது. நேற்று முந்தாதெல்லாம் சரியான மழை எல்லா இடம் யாழ்ப்பாணம் என்ன இல்லை வடமாகாணங்களில் பெருமாகாணங்களில் மழை பெய்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு மழை இல்லை, ஆனால் அந்த மப்போடையே போய்கொண்டிருக்கு. பழமையானதை விட இன்றைக்கு கொஞ்சம் காற்று கூடி இருக்கு. ஆனால் இந்த வீதியெல்லாம் வந்து இன்னும் புனரமைக்கப்படாமல் அப்படி போடாமல் தான் இருக்குது. குன்றும் குழியுமாக தான் போய்கொண்டிருக்குது. இதுகள் படம் இந்த காற்று இருக்கலாம். 5 மீன்கள் முறை இந்த காற்று வந்து பக்கம் பொன்னான கடலை சரியாப்பட்டது. ஒரு இந்த ஐஸ் கம்பெனி கொண்டு வந்து அப்படி 2000 கிலோ ஏற்றி கொண்டு போகணும். நல்லா இருக்கு, நல்ல பச்சை பசேலன்னு இருக்கு. இப்போ நாங்கள் களபூமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்றிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் களபூமியில் இப்போ வீதிகள் அதுகள் குன்றுக்குழிமாக தான் இருக்குது. 782 வீதி இருக்குது. நான் முதல் காட்சிப்படுத்தின அந்த வீதி அளவுக்கு இங்கே வெள்ளம் இல்லை இப்போ வரைக்கும். இப்படித்தான் வெள்ளம் இருக்குது. இறங்கி கடலோட நான் நினைக்கிறேன் கடலோட தாண்டி போய்கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ அடுத்த கட்டம் மழை தொடர்ச்சியாக போய் தான் எல்லா இடம் வீடுகளுக்கு சிக்கலாம். என்ன கார்நகர் வளர்ந்த லேக்க நிற்கிறோம். இப்போ
என்ன சம்பவம்டா பிச்சுமணி எனக்கு தெரியாதுங்க பள்ளம் இருக்கு புட்டி இருக்கேன் பழமையாக அதில் பயணிக்கிறாங்களே தெரியும் ஊராக்களுக்கு நாங்கள் போகிற பயணிக்கிற ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் தண்ணி வெள்ளம் நிற்குதுண்டா மலைக்கு வந்தா தெரியும் எல்லாம் வீடுகளுக்கெல்லாம் நிற்குதோல வீட்டின கரைகள் இந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிருக்கோம் போய் கார்னர் சிவன் கோயில் வாசலடியில் நிற்கிறோம் நாங்கள் இதாலேயும் வரலாம் நான் இப்போ இந்த பக்கத்தில் வந்துருக்கேன் மூன்று பாதையாலையும் வரலாம் நாங்கள் வந்த பாதையாலையும் வரலாம் நடுவிலையும் ஒரு பாதை இருக்குது இதாலேயும் ஒரு பாதை இருக்குன்னு இதாலேயும் பெறலாம் அதாலேயும் பெறலாம் இது கஜனா பீச்சு போகிறது உள்ள வெள்ளம் இல்லை வெள்ளம் இவ்விடத்துல இல்லை ஆனால் வார வழியெல்லாம் வந்து வெள்ளம் தான் டிசம்பர் இங்கே கொடிய தான் நடக்கும் காரணம் எல்லாம் போய் படியாக பார்த்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் வந்து தண்ணி நிற்கிது ஒரு சில இடம் மட்டும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் பிரதான வீதிகளில் மற்ற இடங்கள்ல இப்போ இன்றைக்கு மழை பெருசாக இல்லை மழை நாளைக்கு முடிய பெய்து வரையா இப்போ நாங்கள் வந்த நேரத்துக்கு மழை இல்லை அப்போ அந்த பிரதான வீதிகளில் வெள்ளம் நிற்கிது அதுகளில் உள்ள ஒழுங்குகளுக்கே சில இடங்களில் வீடுகளுக்கே பிராணிகளுக்கெல்லாம் வடவழிக்கெல்லாம் நிற்குது அதெல்லாம் காட்சிப்படுத்திருக்கோம் உங்களால் அந்த வீதியெல்லாம் போன பகுதிகளுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம்